எல்லாருக்கும் அனிதா சம்பத் பேசுறேன். சென்னை சம்பத்தாவோட ஃபிளைங் ஃபேஷனிஸ்டா 2025 ஈவென்ட்காக வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பசங்க எல்லாம் இங்க வந்து அவ்வளவு அழகா அந்த மாடலிங் தெரியலனா கூட கத்துக்கிட்டு ஒரு மாடல் மாதிரி அவ்வளவு அழகா ரேம்ப் வாக் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் எங்களோட இன்டீரியர்ஸ் எல்லாமே பார்த்தேன். இங்க எப்படி வந்து சொல்லி கொடுக்குறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஒரு ஒரு ஏர்போர்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு மினி மாடல் பண்ணி அதுல பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. கிளாஸ் ரூம்ஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கு. ப்ரொஜெக்டர், ஏசியோட டேபிள்ஸ் அவ்வளவு சூப்பரா. உள்ள வந்தாலே வந்து இது ஒரு காலேஜ் மாதிரி அந்த மாதிரி இல்ல, ஏதோ ஜாலியா எங்கேயோ வந்து படிச்சுட்டு போறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு ஃபாரின் லெவல்ல இருக்கு உள்ள வந்து பார்க்கும்போது எல்லாமே. அவங்க சொல்லி கொடுக்குற விதம், அவ்வளவு ப்ராக்டிக்கல் நாலேஜ் கொடுக்கறது எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஸோ விஷஸ் சென்னை அமிர்தா ஏவியேஷனுக்கு. வணக்கம், என்னோட பேர் கவிதா நந்தகுமார், சென்னை சமர்த்தாவுடைய சிஇஓ, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர். ஸோ இன்னைக்கு எங்களுடைய சீஃப் கெஸ்டா மேடம் அனிதா சம்பத்குமார் மேடம் பிளஸ் இன்னும் 2 கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். எங்களுடைய சென்னை சமர்த்தா பத்தி சொல்லணும் அப்படின்னா, டிகிரி ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம், பிஎஸ்சி as well as பிபிஏ அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா டிப்ளமா ப்ரோக்ராம்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம். அழகப்பா யூனிவர்சிட்டியில நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அது போக பார்த்தோம் அப்படின்னா யூனிகேம் மலேசியால இன்டர்நேஷனல் எம்ஓயூவும் எங்ககிட்ட இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்நேஷனல் கோர்ஸ் எடுக்கும்போது அதுல என்ன பெனிஃபிட்னா 2 இயர்ஸ் அப்படிங்கிறது இங்க சென்னையில படிப்பாங்க. ஃபைனல் இயரை பொறுத்த வரைக்கும் அவங்க மலேசியால போய் படிப்பாங்க. 6 months அப்படிங்கிறது மலேசியால கிளாஸஸ் இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் அடுத்த 6 months அப்படின்னு பார்த்தோம்னா அங்க அவங்களுக்கு மலேசியன் ஏர்போர்ட்ல இன்டர்நேஷனல் ட்ரைனிங் இருக்கும். ஸோ அந்த ட்ரைனிங் அப்பவே அவங்களால ஸ்டைஃபண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 40,000 to 50,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். இது எங்களுடைய இன்டர்நேஷனல் கோர்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். ஸோ சென்னை சமர்த்தா அப்படின்னாலே பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவுமே ஒரு பிரபலமான விஷயம். அது போக பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் நாலேஜ். இப்ப நம்ம மேடம் கூட சொல்லியிருப்பாங்க. சோ இங்க பிராக்டிகல் இன்ஃப்ரா எப்படி கொடுத்துருக்கோம்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஏர்போர்ட் போனோடனே ஒரு பிரமிப்பு இருக்கக்கூடாதுன்றதுனால இங்க எங்களுடைய கேம்பஸ்குள்ளவே நாங்க வந்து ஒரு மினி ஏர்கிராஃப்டே வச்சிருக்கோம். அண்ட் அது போக ஒரு ஏர்போர்ட்டுடைய கம்ப்ளீட் செட்டப் எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஸ்டூடெண்ட்ஸுடைய எக்ஸ்போஷருக்காக கொடுக்குறோம். ஸோ இது போக பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராக்டிகலா நாலேஜ் எடுத்துக்கணுன்றதுக்காக செக் இன், செக் அவுட் கவுண்டர் எல்லாமே ப்ராக்டிகலா கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் அடுத்தது பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இதுல வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப நம்ம கிட்ட ஒரு 150 இந்தியால மட்டும் நான் சொல்றேன், இந்தியால மட்டுமே ஒரு 150 ஏர்போர்ட்ஸ் இருக்கு. சோ இன்னும் நமக்கு ஒரு 10 to 15 இயர்ஸ்ல ஆல்ரெடி அப்ரூவ்ட் ஏர்போர்ட்ஸ் பத்தி மட்டும் நான் சொல்றேன். கிட்டத்தட்ட இன்னும் நமக்கு 220 ஏர்போர்ட்ஸா மாறப்போகுது. அந்த அளவுக்கு நமக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கான, ஸ்கில்டு எம்ப்ளாயிஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்கு. சோ இதுல சேலரி அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங்கே ஒரு 30-35ல ஆரம்பிச்சு அவங்களால ஒரு 3 இயர்ஸ்ல ஒரு ஏர்போர்ட் மேனேஜர் அளவுக்கு கூட அவங்களால எஸ்கலேட் ஆக முடியும். நான் சொல்றது ஒரு ஷார்ட் டியூரேஷன் 3 to 5 இயர்ஸ்ல ஒரு 1.5 to 2 lakhs ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இதுல நிறையவே இருக்கு.